போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டிலே பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வன கோட்டங்கள்லயே ஈரோடு மாவட்ட வனக்கோட்டம் ரொம்பவே பெரியது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல சிறப்புகளை தனக்குள் கொண்டு வச்சிருக்கக்கூடிய இந்த ஈரோடு மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா கண் கவரக்கூடிய சுற்றுலா தலங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய சுற்றுலா தலம் பாத்தீங்க அப்படின்னா பவானி சாகர் அணை தான். இந்த அணை சத்தியமங்கலம் வட்டத்துல இருக்கக்கூடிய கொத்தமங்கலத்துல அமைஞ்சிருக்கு இந்த பவானி சாகர் அணை. இந்த அணை பாத்தீங்க அப்படின்னா மண்ணால் கட்டப்பட்ட ஒரு அணை. இது தமிழ்நாட்டிலே இரண்டாவது பெரிய அணையாகவும் ஆசியாவிலே பாத்தீங்க அப்படின்னா மிகவும் நீளமான மண் அணையாகவும் இருக்கக்கூடியது இந்த பவானி சாகர் அணை தான். இது ஈரோட்ல மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கண்டிப்பா ஈரோடு மாவட்டத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த பவானி சாகர் அணை போய் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய இடம் திண்டல் முருகன் கோவில் தான். இந்த திண்டல் முருகன் கோவில் பாத்தீங்க அப்படின்னா 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. பெருந்துறையில செல்லக்கூடிய வழியிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திண்டல் மலை ரொம்பவே பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோவிலும் பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய இடம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பவானி கூடுதுறை தான். இது முக்கூடல் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பெயரும் வரும். ஏன் அப்படின்னா முக்கூடல் சந்திக்கக்கூடிய இடமாகவும் இந்த பவானி கூடுதுறை சொல்லுவாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஈரோட்ல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. பவானி அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கு. இந்த இடத்துல காவிரி ஆறு, பவானி ஆறு, கண்ணுக்கு தெரியாத அமிர்த நதி, இந்த மாதிரியான ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய இடமாக அமையறதுனாலதான் இதை முக்கூடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கூடுதுறையின் கரையில பாத்தீங்க அப்படின்னா சங்கமேஸ்வரர் கோவிலும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இது ஒரு பாவம் போக்கக்கூடிய ஒரு புண்ணிய தலமாகவும் விளங்குகிறது. அதனால பாத்தீங்க அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ராமேஸ்வரம் மற்ற ஒவ்வொரு இடங்களையும் நம்ம திதி கொடுக்கற மாதிரி இந்த கூடுதுறையிலையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி திதி கொடுக்கறதுக்கும் இந்த இடத்துக்கு வருவாங்க. அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கூடுதுறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 நதிகளும் சேரக்கூடிய இடம் அப்படிங்கறதுனால இன்னும் ரொம்பவே அது ஒரு ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பவானில தான் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கொடிவேரி அணை தான். இது கோபிச்செட்டிப்பாளையத்துல தான் இருக்கு. சத்தியமங்கலம் போறக்கூடிய பாதையில தான் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல அமைஞ்சிருக்கு இந்த கொடிவேரி அணை. பவானி சாகர் அணையிலிருந்து வரக்கூடிய ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தடுப்பணை அப்படின்னு சொல்லலாம். இந்த அணை ஒரு சிறந்த ஒரு சுற்றுலா தலமா அமைஞ்சிருக்கு. இந்த கொடிவேரி அணையில பாத்தீங்க அப்படின்னா ஃபால்ஸும் இருக்கு. நிறைய பேர் குடும்பத்தோட இந்த ஃபால்ஸ்ல குளிக்கிறதுக்கும், அங்க பாத்தீங்க அப்படின்னா பூங்கா இருக்கு. அதையும் நம்ம ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்றதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல மீன் பிடிச்சு அங்கேயே அவங்க சமையல் செஞ்சு நிறைய பேர் இது ஒரு வியாபாரமா செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம போனாலே போதும், நம்ம எதுவுமே எடுத்துட்டு போக கூட நமக்கு தேவை இருக்காது. அந்த இடத்துல நம்மளுக்கு சாப்பாடு சமைச்சு நம்மளுக்கு மீன் நம்மளுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டும் கூட நம்ம வரலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சென்னிமலை முருகன் கோவில் தான். இது பாத்தீங்க அப்படின்னா ஈரோட்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு இந்த சென்னிமலை. அந்த சென்னிமலை ஊர்ல மலையின் மீது அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில் தான் இந்த சென்னிமலை முருகன் கோவில். இந்தியாவிலே பாத்தீங்க அப்படின்னா புகழ்பெற்ற முருகன் கோவிலா அமையுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கேயும் வருவாங்க. ரொம்ப அழகான ஒரு முருகன் கோவில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மலை மீது அமைஞ்சிருக்கிறதுனால இன்னும் ரொம்ப பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய இடம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் தான். இது ஈரோட்ல இருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வெள்ளோடு அப்படிங்கிற ஊர்ல தான் 192 ஏக்கர் பரப்பளவுல
அமைஞ்சிருக்கு இந்த பறவைகள் சரணாலயம். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய இடம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துல அந்தியூர் அப்படிங்கிற ஊர்ல தான் வந்து இந்த குருநாத சுவாமி கோவில் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காமாட்சியும் பெருமாளும் வைணவ கடவுளாகவும் சிவன் முருகனும் இணைந்து குருநாத சுவாமி அப்படிங்கிற பெயர்ல தான் வந்து இந்த சைவ பெருமானாக இந்த அந்தியூர்ல புதுப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல வந்து மக்களுக்கு வந்து காட்சியளிக்கிறார் இந்த சாமி வந்து. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அந்தியூர் குருநாத சுவாமி கோவில வருஷத்துல ஒரு திருவிழா வந்து நடைபெறும். இந்த திருவிழா பாத்தீங்க அப்படின்னா நிறைய குதிரைகள் வச்சுதான் வந்து இந்த திருவிழா வந்து ரொம்ப சிறப்பா வந்து நடைபெறும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏகப்பட்ட இடத்துல இருந்து குதிரைகள் எல்லாம் கொண்டு வந்து இங்க வந்து நிறுத்துவாங்க. இதுல நிறைய பேர் வந்து குதிரைகளை வாங்கவும் விற்கவும் வந்து செய்வாங்க. இந்த இடத்துல வந்து குதிரைகள் தான் மெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா வந்து வருஷத்துல ஒரு தடவை இங்க வந்து திருவிழாவும் வந்து நடைபெறும். ரொம்ப அழகான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து ஒரு சிறந்த சுற்றுலா தலமா அமைஞ்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பண்ணாரி அம்மன் கோவில் தான். இந்த பண்ணாரி அம்மன் கோவில் பாத்தீங்க அப்படின்னா பவானி சாகர்ல இருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த மாரியம்மன் கோவில் வந்து இருக்கு. ரொம்பவே வந்து பிரபலமான கோவில் அப்படின்னு சொல்லலாம். ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்துல அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதத்துல தான் வந்து இங்க திருவிழாவும் வந்து நடைபெறும். ஏராளமான பக்தர்களும் வந்து இங்க கலந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாம தீமிதி திருவிழாவும் இங்க ரொம்ப சிறப்பா வந்து நடைபெறும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய இடம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா காளிங்கராயன் அணைக்கட்டு தான். இது வந்து பவானில இருந்து ஒரு கிலோமீட்டர் அந்த இடத்துல தான் வந்து இந்த காளிங்கராயன் அணை வந்து இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா காளிங்கராயர் அப்படிங்கிறவர் தான் இந்த அணையை வந்து கட்டி இருக்கிறாரு. அவரே வந்து அவருடைய சொந்த இடத்துல வந்து இந்த அணையை கட்டி இங்க வந்து கால்வாய் எல்லாமே வந்து அவர் போட்டு கொடுத்திருக்காரு. அதனால வந்து இந்த அணை சொல்லி பாத்தீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து வெளியூர்ல எல்லாம் போய் நம்ம ஃபால்ஸ் அது இதுன்னு தேடுவாங்க குளிக்கிறதுக்கு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊருக்குள்ளேயே வந்து இந்த அணைக்கட்டு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து ஃபால்ஸும் வந்து இருக்கு. நிறைய பேர் வந்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ற அளவுக்கு இங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடம். இதுவும் வந்து ஒரு